பாராட்டிட்டு மன்னிப்பு கேளு. கூட்டம் கூட்டமா வருவாங்க, அப்படி காலாரத்துக்கு விட்டுறாத. கூட்டம் கூட்டமா வந்தோன்னே அப்படின்ற கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் வந்து நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். என்ன பாவமா செஞ்சு விட்டாங்க? மக்கா வெற்றி என்ன பாவமா? கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றது பாவமா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்க சொல்வதாக இருந்தால் தப்புக்கு தானே கேட்க சொல்லணும். இந்த திருடுனா மன்னிப்பு கேளு, பொய் சொன்னா மன்னிப்பு கேளு, கோல் சொன்னா மன்னிப்பு கேளு, புறம் பேசினா மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நியாயம் இருக்கிறது. கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றதை பார்க்கும்போது மன்னிப்பு கேளுண்டா. கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றதுனால நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கூட்டம் கூட்டமா மக்கள் வரும்பொழுது நம்ம ஆடுவோம், நமக்குள்ள லேசா ஒரு சலனங்கள் வரும். அது வந்து இறை நம்பிக்கைக்கு மாற்றமானதா இருக்கும். அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதுல கற்றுத்தர்றான். அப்ப இதான் கொள்கை விளக்கங்கிறது. அதாவது வரலாறு இருக்கிறது, முன்னறிவிப்பு இருக்கிறது. கொள்கை விளக்கம் என்னன்னு கேட்டா, நம்முடைய உழைப்பு திறமை எல்லாம் செலுத்தி ஒரு வெற்றி அடைந்திருந்தாலும் என்னால் தான் என்று சொல்லிடக்கூடாது. நம்ம தான் உழைச்சிருப்போம், நம்ம தான் கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம தான் பாடுபட்டிருப்போம். நல்லா தெரியும், ஊர்ல உள்ள 50 பேர் சொல்லுவான், உன்னாலதான் சொல்லுவான். நீ சொல்லிடக்கூடாது. சம்பந்தப்பட்ட நீ சொல்லிடாத என்னாலன்ற பாக்குறவன் சொல்லிட்டு போறான், இவரால் தான் அவரால் தான் சொல்லுவான். இவர் மாதிரி ஆள் கிடையாதுங்கம்மா. நாம என்ன சொல்லணும்? என்னால் இல்லை, அல்லாவினால் தான், என்னாலதான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு மேல பெரிய பெரிய அப்பன்மாரெல்லாம் இருந்திருக்காங்க, அவங்களாம் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கணும். உன்னை விட பெரிய பெரிய திறமசாலிகள் அந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியல. ஆனால் நீ ஜெயிச்சிட்ட, நீ பெரிய ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்ட. என்னாலதான் சொல்லக்கூடாது. உன்னோட மார்க் கம்மியா வாங்கினவன், உன்னோட படிக்கும் போது சேட்டை செஞ்சுட்டு இருந்தவன்லாம் என்ன செஞ்சுட்டான்? மேல போய் இருக்கிறான். உனக்கு மேல பெருசா இருந்தவன் கீழே போய் கிடக்கிறான். இது அவனா தந்த கிஃப்ட். அப்ப எல்லா செல்வங்களும், எல்லா பதவிகளும், எல்லா அந்தஸ்துகளும் நம்ம வந்து பிரட்டி விடும். அந்த நேரத்தில் இந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் என்பதை நம்ம நினைவு கூர்ந்துகிட்டோம்னு சொன்னா ஆன்மீக நிலையில் நம்ம வந்து பக்குவப்படுவோம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு சொன்னதா இருந்தா நமக்கு இதுல பாடம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சம்பவத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஆனால் நமக்கு அதுல பாடம் இருக்கிறது. அதனாலதான் இந்த 1.5 வருஷம் 2 வருஷ காலமா இந்த ஆயத்து இந்த அத்தியாயம் இறங்குனதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவர வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ருக்குவுல் ஓதுற துஆ இருக்குல்ல, அந்த ருக்குவுல ஓதக்கூடிய திக்ர்ல சுப்ஹான ரப்பியல் அஸீம்னு ஓதுவோம்ல, அதை ஓதிக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் இறங்கின உடனே அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, வெற்றி வருது, கூட்டம் வருது, அது வாட்டுக்கு பயங்கரமா மக்கள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி தர்றான அதை ருக்குவுல ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? சப்ஹினா சுப்ஹானல்லாஹ் சொல்ற தஸ்பீஹ் செய்யறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யி, பிஹம்தி ரப்பிக்க, அல்லாஹ்வை புகழு, உன்னுடைய இறைவனை என்ன செய்யி புகழு, மன்னிப்பு கேளு. அப்ப அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணணும், அல்லாஹ்வை தஹ்மீது புகழணும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு வந்து இந்த அத்தியாயத்தில் கட்டளை எடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, ருக்குவுல இருந்து கொண்டு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி 3 வந்துருச்சு. ருக்குவுல ஓதுவாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம, இறைவா நீ தூயவன், அந்த சப்பீஹ் என்பதற்காக வேண்டி சுப்ஹானக அல்லாஹும்மங்கறாங்க. வ பிஹம்திக, பிஹம்தி ரப்பிக்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறதுக்காக வேண்டி வ பிஹம்திகன்னு சொல்லுவாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி, பாவ மன்னிப்பு தேடுங்கறான்ல, இறைவா என்னை மன்னிச்சிரு, அல்லாஹும் மக்ஃபிர்லி. இதை நாமளும் ருக்குவுல ஓதிக்கிறணும். நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆரம்பத்தில் ஒரு வருஷங்கள்ல தான் சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்தியாயம் இறங்கின பிறகு அவங்க ருக்குவுல இதைத்தான் ஓதினார்கள் என்று புகாரில என்ன இருக்குது, முஸ்லிம்ல, இன்னும் பல நூல்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அப்ப சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ஹானக அல்லாஹும்ம, இறைவா நீ தூயவன். தூயவன் என்ன அர்த்தம்? சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு அதையும் விளக்கிறது. தஸ்பீஹ்னு வருதுல இந்த அத்தியாயத்துல, இப்ப சப்ஹீஹ்னு வருது. இறைவனை தூய்மைப்படுத்து. தூய்மைப்படுத்துற என்ன அர்த்தம்? நம்ம தூய்மை மாதிரி விளங்கிக்கிற கூடாது. அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது என்பது, நம்ம தூய்மை என்ன சொல்லுவோம்? ஒருத்தன் வேர்வை நாத்தத்தோட வர்றான், என்னடா நாத்தம் பிடிச்சவனா இருக்க, சுத்தம் இல்லாம இருக்கன்னு சொல்லுவோம். அழுக்கு சட்டையை போட்டுட்டு வர்றான், அவன் சுத்தம் இல்லாமன்னு சொல்லுவோம். உடம்புல உள்ள அழுக்கு, உடம்புல உள்ள துர்வாடை, ஆடையில உள்ள அழுக்கு, ஆடையிலிருந்து வரக்கூடிய துர்வாடை, புழுதி, இதுகளைத்தான் என்ன செய்ய, கரை, இதுகளைத்தான் நம்ம என்ன செய்வோம், அழுக்கு, இதுல இருந்து சுத்தமா இருக்கிறதா சுத்தம் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சுத்தம் என்பது இது அல்ல. அல்லாஹ்விட்ட வேறு வர போறது இல்ல, அல்லாஹ்விட்ட துர்நாற்றம் வர போறது இல்ல, அதல்ல.
அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் நீங்க சொல்றீங்க என்று சொன்னா, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தல் என்று சொன்னால் இணை கற்பித்தலில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துதல். அல்லாஹ் தூய்மையானவன் என்பதற்கு சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூயவன் அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுவோம். அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, மனைவி இருப்பதை விட்டு அவன் தூயவன், பிள்ளைகள் இருப்பதை விட்டு அவன் தூயவன், அண்ணன் தம்பிகள் இருப்பதை விட்டு தூயவன், மாமன் மச்சான்கள் இருப்பதை விட்டு தூயவன், நோய் இருப்பதை விட்டு தூயவன், கவலை இருப்பதை விட்டு தூயவன், அசதி இருப்பதை விட்டு தூயவன், மறதி இருப்பதை விட்டு தூயவன், தூக்கம் இருப்பதை விட்டு தூயவன். இதெல்லாம் அவனுக்கு இருக்காது. தூயவன் சொன்னா தூக்கங்கிறது உனக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், அவனுக்கு இருக்கக்கூடாது. அதுல இருந்தெல்லாம் கடவுள் தூய்மையா இருக்கணும். மறதி உனக்கு எனக்கு இருக்கலாம், அவனுக்கு இருக்கக்கூடாது. அப்ப எதெல்லாம் கடவுள் தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்துமோ அதிலிருந்தெல்லாம் தூயவன் அர்த்தம். கடவுள் என்ற தன்மைக்கு எதெல்லாம் பிளஸ் பாயிண்டோ அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். கடவுள்ங்கிற தன்மைக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்டோ அந்த மாதிரி பாயிண்ட்ல ஒண்ணு கூட அவன்கிட்ட இருக்காது. அந்த மைனஸ் பாயிண்ட்ல இருந்தெல்லாம் தூய்மையானவன் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் அதைத்தான் ஆர்டர் பண்றான். அப்ப சப்பிஹ், என்னை தூய்மையானவன் என்று பிரகடனம் செய்யி. சப்பிக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்னை தூய்மையானவன் என்று நீ பிரகடனப்படுத்து. எப்படி பிரகடனப்படுத்துறது? சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா பிரகடனம் செஞ்சிட்டோம். அல்ல சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படின்னு சொன்னா பிறகு யா அல்லாஹ் உன்னை நாங்கள் தூய்மையானவர்கள் என்று பிரகடனம் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வே உன்னை தூய்மையானவர்கள் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். எதிலிருந்து தூய்மையானவன்? தூக்கம்ங்கிற அழுக்கு அவன்கிட்ட கிடையாது, மறதிங்கிற ஆளுக்கு கிடையாது, அசதிங்கிற ஆளுக்கு கிடையாது, பலவீனம்ங்கிற ஆளுக்கு கிடையாது, மரணம்ங்கிற ஆளுக்கு கிடையாது. இந்த ஆளுக்குகள்ல இருந்து கடவுள் தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகளில் இருந்து அவன் தூயவன் அர்த்தம். அப்ப சப்பிஹ்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? யா அல்லாஹ் நாங்கெல்லாம் குறை உள்ள ஆளுக்க. சுப்ஹானல்லாஹ்வுக்கு அர்த்தம்ங்க வெற்றி வந்துருச்சு. கூட்டம் கூட்டமா மக்கள்லாம் வந்துடுறாங்க. அதை ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயுதம் தூக்கி போடணும்னு கேட்டா, யா அல்லாஹ் நாங்க குறை உள்ள ஆளுக்க, நீ குறை இல்லாதவன். குறை இல்லாதவன் தான் ஜெயிக்கணும். நாங்கெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சுட்டோமோ, எங்கள்கிட்ட 100 வீக்னஸ் இருக்கும். ஒரு ஜெயிச்சவன கால்வரத்துக்கு விட்டா ஒரு மனிதனுக்கு மார்க் போடுங்களேன். நீங்க ஒரு மனுஷனை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 24 hours அவனுடைய செயல் பேச்சு நடவடிக்கைக்கு மார்க் போட்டீங்கன்னு சொன்னா பிளஸுக்கு மார்க் போடணும், மைனஸ் கழிக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா -100 -200 தான் நிப்பான் மார்க். எந்த ஒரு மார்க் அவனுக்கு நீ மிஞ்சாது. வழங்குதா? அவனுடைய பொறுமைக்கு ஒரு மார்க் போடுவீங்க. பொறுமை எத்தனை? ஒரு 3 பொறுமை அவன்கிட்ட ஒரு நாளைக்கு பாப்பீங்க. 30 கோபத்தை பார்த்துருவீங்க, மைனஸ் ஆக்கி விட்டுரும். -27 போயிடுவான். இப்ப மார்க் 3 வாங்கியிருப்பான். எதுக்கு? பொறுமைக்குன்னு 3 மார்க் போட்டுருவீங்க. கோபத்துக்கு 30 மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப மைனஸ் பண்ணா என்ன மிச்சமாவும்? 27 மைனஸ்ல நிப்பாங்க. மார்க்கே இல்ல, மார்க் 0 இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாத்துலயுமே வாரி வழங்குறது. எத்தனை பேர் கொடுத்திருப்ப? தொழுதுட்டு வர்றோம், 2 பேர் கேட்கும்போது எத்தனை கொடுப்ப? 10 பேர் வேண்டாம், வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்ப 2 பேர் கொடுத்து 8 பேருக்கு இல்லைண்டில, 2 பேர் கொடுத்த 2 மார்க் 8 பேருக்கு கொடுக்காம இருந்ததுக்கு -8ன்னா என்ன ஆகுறது? ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப நம்ம எந்த ஒரு மனிதன் காலர் தூக்கி விட்டு கொண்டாலும் சரி, அவன் ஒன்றை புரிந்து கொள்ளணும், சுப்ஹானல்லாஹ்னு புரிஞ்சுக்கணும். அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, கர்வம் வராம இருப்பதற்கு, ஆணவம் வராம இருப்பதற்கு அவன் தான் குறைபாடுகள் தூய்மையானவன். என்கிட்ட வேற குறை இருக்கும். நான் இதுல நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன், நான் ஜனாதிபதி ஆயிட்டேன், நான் ராணுவ தளபதி ஆயிட்டேன், நான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டேன், நான் ஒரு எம்பி ஆயிட்டேன், நான் ஒரு இயக்க தலைவன் ஆயிட்டேன் அப்படின்னு உன் காலர் தூக்கி விட்டின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி நினைத்துப்பார். அவன் குறை இல்லாதவன், நான் குறை உள்ளவன். இது ஒண்ணுலடா நான் ஜெயிச்சிருக்கலாம். நான் ஜெயிக்காது விட்ட நிறைய விஷயங்கள் கீழே கிடக்கிறது, நான் தோத்து போன களங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? வீட்டுல குறை, குடும்பத்துல குறை, அப்படி எக்கச்சக்கமான குறைபாடுகள். அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆன்மீக நிலை உயர்கிறது. எப்படி உயருது? இந்த ஆணவம் வராம, எல்லாம் நீ தூய்மையானவன், நாங்கெல்லாம் குறை உள்ள ஆளுக்கு தான் இல்ல, அப்படிங்கிட்ட இன்னும் குறைகள்லாம் இருக்கு, இது ஒன்ன வச்சு நாங்க திமிரு காட்ட மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் சப்பிஹுக்கு. அடுத்து என்ன செய்யணும்? இதை தந்துட்டாலும் என்ன இருந்தாலும் வேற நிறைய, அதாவது சுப்ஹானல்லாஹ்வுல இருந்து உள்ள தத்துவம் என்னன்னு கேட்டா, இதுல நான் ஒரு நிறைய அடைஞ்சிருக்கிறேன், இன்னும் 99 நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அல்லாஹ் 100% நிறைய உள்ளவனா இருக்கிறான். நான் ஒரே ஒரு நிறைவு அடைஞ்சிருக்கிறேன், ஒரே ஒரு பணத்தை பெற்று, பணம்ங்கிற எனக்கு கழிச்சு போச்சு வச்சுக்கிறோமே, நான் கோடீஸ்வரன். மற்ற எத்தனை இல்லாம இருக்கு? எனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இல்ல, அந்தஸ்து இல்ல, வேற ஒண்ணு இல்லாம இருக்கிறது. அப்ப இல்லாம இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கு நான் நினைக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒழுங்காய்க்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஒழுங்காங்கிருவான், தன்னுடைய ஆன்மீக நிலையில ஸ்டெடியா இருந்துக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, 99 எனக்கு கிடைக்காட்டாலும் ஒண்ணு கிடைச்சிருச்சுல,
இந்த கிடைச்சது என்னால் இல்லை, அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் புகழ்றது, அல்லாஹ்வுக்கு இது சொந்த. அந்த ஒண்ணு கூட என்ன செய்யணும், அதாவது நமக்கு ஒரு அந்தஸ்தோ ஒரு 10-20 தகுதிகளை கிடைக்கும் பொழுது நம்மள்ட்ட இல்லாதது ஜாஸ்தியா இருக்குன்னு முதல்ல நினைக்கணும். அதான் சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறது. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 10க்கு நான் சொந்தக்காரன் இல்ல, என்கிட்ட இன்னும் நேரம் மைனஸ் இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கிறேன்னு, இருக்கிற பிளஸுக்கு கூட நான் சொந்தக்காரன் இல்ல, அவன் அதனுடைய புகழ் அவனுக்கு சேரும். பிஹம்தி ரப்பிக்க அல்லாஹ் செஞ்சிடணும். அதையும் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டா கூட ஒரு ஒரு சைத்தான் உள்ள இருந்துட்டு இருப்பான். இப்படிலாம் நம்ம சொல்லி நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டால் கூட நம்மளை அறியாமல் சைத்தான் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு ஒரு சில்மிசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. இதை தாண்டியும் என்கிட்ட ஏதாவது சைத்தான் விளையாடுறான்னு சொன்னா என்னை மன்னிச்சிடலாம். இந்த மூணையும் சேர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வார்த்தையை சொல்லி தர்றாங்க. இந்த மூணையும் செயல் வடிவம் கொடுக்கறதா இருந்தா இந்த சூரா ஓதுனவனு கூட நீங்க சொல்லலாம். இந்த சூரா எப்போதெல்லாம் ஓதுறீங்களோ அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான். என்ன ஆர்டர் பண்றான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹுங்கறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம, ருக்கூல மட்டுமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி, இதுல போட்ட கட்டளை செயல்படுத்திட்டோம். அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ண சொல்றான், சுப்ஹானக்கல்லாஹும்மன்னு சொல்லிட்டோம். அவனை புகழ சொல்றான், வ பிஹம்திகன்னு புகழ்ந்துட்டோம். மன்னிப்பு கேட்க சொல்றான், அல்லாஹும்ம கஃபிர்லி மன்னிப்பு கேட்டோம். அப்ப சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று சொல்வதன் மூலமாக இப்படி நம்ம ஆன்மீக பக்குவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. என்ன முன்னறிவிப்பு வழங்குது உங்களுக்கு? ஒரு வரலாற்று துணுக்குகள் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வர்றது, மக்கா ஜெயிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. இது மூணாவது மேட்டர் என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது கொள்கை விளக்கம். எல்லாத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். என்னால் நினைக்கிற இஸ்லாத்துக்கு எதிரான இறை தூதரா இருந்தாலும் அந்த வெற்றிக்கு அவர் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் தான் வெற்றியை தரக்கூடியவன். அல்லாஹ் நினைச்ச தொழுகை கூட கொடுப்பான். அப்ப இந்த வெற்றி தொழுகைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தவிர யாருக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கு அடங்கி இருக்கிறது. இந்த இதா சப்ஹி பிஹம்தி ரப்பிக என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர யாரும் இல்லைங்கிற ஒரு தத்துவமும் அதுல அடங்கி இருக்கிறது. மூணாவது. நாலாவது என்ன இருக்குன்னு கேட்டா, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவுரை. இந்த மாதிரி வாழ்க்கையில எதையாவது சந்திச்சேன்னு சொன்னா இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்க. இதை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைத்தான் உன்ட்ட வர முடியாது, ஜெயிச்சிடலாம். உனக்கு ஆணவம் வராது, உன்ட்ட பெருமை வராது. சாதாரண எல்லா நேரத்திலையும் ஸ்டெடியா சகஜமா மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நீ இருக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னா, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் இதே மாதிரி நீ இருக்கணும் என்று நீ விரும்பின என்று சொன்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று அந்த தத்துவத்தை வாழ்க்கையில நம்பி கடைபிடிக்க ஆரம்பிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்றான். 4 செய்தி பிளஸ் இப்னு அப்பாஸ் வழங்கின ஒரு செய்தி அடிஷனல். 4 செய்தி அதில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் வழங்கினது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற முன்னறிவிப்பும் அந்த சூறாவில் இருக்கிறது. இதை விளங்கி நடந்து கொள்ளணும். முழு அர்த்தத்தை ஒன்னொருக்கா பாருங்க. இதாஜா கிடைக்கும் பொழுது, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் பொழுது, வல் ஃபத்ஹு அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது, மக்கா வெற்றி கிடைக்கும் பொழுது, வராய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ காணும் பொழுது, ஃபஸப்பிஹ் நீ இறைவனை துதிப்பாயாக, எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்று இறைவனை பற்றி பிரகடனம் செய்வாயாக, பிஹம்தி ரப்பிக்க உமது இறைவனை புகழ்வாயாக, வஸ்தக்பிருஹு அவனிடத்தில் மன்னிப்பும் தேடிக்கொள்வாயாக, இன்னஹு கான தவ்வாபா அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். அவன் மன்னிப்பை ஏற்கிறவனா இருக்கிற காரணத்தினால முன்ன நடந்திருந்தா கூட அவன் மன்னிச்சுக்கிடுவான். இந்த பதவி இதெல்லாம் உன்னை விரட்டி போட்டிருந்தா கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் திருந்திக்கிட்டேன்னு சொன்னா அதை நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுத்தர்றான். இதை வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களே அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து